ஹே மக்களே, லாஸ்ட் 2 வீடியோவில் நம்ம எப்படி மணாலி சென்னையிலேருந்து போனோம் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்க. இது பார்ட் 3. ட்ரிப் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் டே 1 லெஷர் டே. இன்றைக்கி வந்து பேக்கேஜ் கிடையாது, நம்மளே தான் வெளியே போக போகிறோம். அப்படிதான்றல்ல மட்டும் பானிபூரி சாப்பிட்டுட்டு இருக்காரு. எனக்கு இந்த மாதிரி ஹைஜீன் இல்லைன்னு எனக்கு தோன்றனால நான் சாப்பிடல. அண்ட் ஃபர்ஸ்ட் டே நாங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மால் ரோடு வந்திருக்கோம். இன்றைக்கி மால் ரோடில் என்னெல்லாம் நடக்குதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஏமாங்க என்ன பேசிகிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட் பானிபூரி அதாவது 6 பீஸ் தான் இருக்குமா. ஆனால் கேட்டால் 50 ருபீஸுன்றாங்க. நம்ம ஊரில் 20 ருபீஸ் தான். அதுதான் பிரேம் கேட்குறான், உங்கள் ஊர் ஐட்டம் தானேயா, அப்போ நியாயப்படி இங்கே எங்கே இருக்கிறத விட கம்மியாக இருக்கணும், ஆனால் எப்படி 50 ருபீஸு அப்படி. ஐஸ் வாட்டர். ஆனால் உண்மைதாங்க, மணாலியில் ஃபுட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவு. பானிபூரின்னு இல்லை, மோமோஸு எல்லாமே எக்ஸ்பென்சிவ். சமோசா கூட வந்து 40 ருபீஸ் தான் சொல்லுவாங்க. பட் அங்கே போனோன்னா நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி தான் போகணும். பச்சை மிளகா தண்ணி, ஐஸ் வாட்டர், டெரிபிள் காம்பினேஷன். எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டேன்றனால கொஞ்சம் அங்கே பக்கத்தில் ஆப்பிள் வேலையெல்லாம் சுற்றிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஈவினிங் ஒரு 4 o'clock வந்து மால் ரோடு வந்துட்டோம். மால் ரோடாக வேறு எதுவும் இல்லை, இவங்க ஊர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது வந்து சின்ன சின்ன சந்தாக ஒரு சந்து உள்ள 50 கடை இருக்குது அந்த மாதிரி. ஆனால் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் பார்த்தோம், நம்ம ஊரில் பார்க்காத நிறைய ஐட்டம்ஸும். வின்டர் கலெக்ஷன்லாம் செம்ம சீப்பாக இருந்தது பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் கடையில் பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே 250 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். நிறைய நேம் போர்டு, ஹேண்ட் ரிட்டன் ஐட்டம்ஸ், ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்தது அங்கே பார்க்க. நம்ம ஃபோட்டோ வச்சு பண்ணுறாங்க, நம்ம வீட்டில் வந்து வெல்கம் போர்டில் வந்து நம்ம நேம் எழுதலாம், அந்த மாதிரி யூனிக்கான ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இந்த வின்டர் கலெக்ஷன் கடைங்க தான். நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்க கடைங்களெல்லாம் வாங்காதீங்க, அங்கே கொஞ்சம் அதிகமாகவே சொல்லுவாங்க. எவ்வளோ முடியுமோ உள்ளே போனீங்கன்னா சந்துக்குள்ளே ஒரு ஸ்வெட்டர்ஸ் கடையே கிட்டத்தட்ட ஒரு 200-300 கடை இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிற கடையில் வாங்காமல் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம். நான் எல்லா கடையிலையுமே பொறுமையாக நின்று எனக்கு வந்து சைஸு, கலர் எல்லாமே ட்ரையல் பார்த்து தான் போயிட்டுருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இருந்த 2-3 கடையிலலாம் வந்து கொஞ்சம் அதிகமாக சொன்ன மாதிரி இருந்தது, 1000-1200 அந்த மாதிரி சொன்ன மாதிரி இருந்தது. பட் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் எனக்கு அவ்வளோ இல்லை, எனக்கு அவ்வளோ ஒர்த்ஃபுல்லாக தெரியல. ஸோ எனக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அங்கே கம்மியாக இருக்கும், இன்னும் தேடுங்கன்றனால. ஸோ அதனால் நான் இன்னமும் நிறைய கடை தேடினேன். இங்கெல்லாம் வந்தீங்கன்னா சலிக்காமல் நம்ம எப்படி டி நகர்லாம் பாரிஸ்லலாம் தேடுமோ அந்த மாதிரி நல்ல ஷாப் ஹாலிக்காக இருந்தீங்கன்னா சூப்பராக நிறைய ஐட்டம்ஸ் வாங்கலாம். சேம் ஆக்சுவலி ஐ வாண்ட் இன் சேம் மாடல். நல்லா இருக்குல்ல, நீ வா. வெள்ளக்காரி மாதிரி இருக்கு. அட் லாஸ்ட் வந்து இந்த கடையை வந்து நான் கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலி திஸ் இஸ் இது வந்து ஒரு ஸ்வெட்டர் ஷாப். ஆக்சுவலி ஹோட்டல் வந்து ஸ்னோ மவுண்டன் அப்படின்றது கீழே இருக்குது. ஆக்சுவலி அம்மா பையன் வச்சுருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே சைஸஸ் இருக்குது, பொறுமையாக காட்டுறாங்க. பெரிய பெரிய ஃபென்ஸ் கோட் எல்லாமே 800 அண்ட் ஸ்மால் கோட்ஸ் எல்லாமே 500. So unique models. பாருங்க, long coat, short coat, jacket அதெல்லாம் கிட்ஸ்ல இருந்து ஓகே. இந்த கோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு கை மட்டும் டைட்டாக இருந்துச்சு, நான் எடுக்கல. ஆனால் செம்மையாக இருந்தது. நம்ம ஊரில் வந்து 2000 ருபீஸ் விற்பாங்க. ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. ஓகே, பெஸ்ட் குவாலிட்டியில் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து இங்கே பார்த்ததுல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நான் பார்த்தேன். லாட்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நேரில் வந்தால் நம்ம நிறைய பார்க்கலாம்.
ஓகே. இந்த கடை வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. ஏன்னா எவ்வளோ பொறுமையாக தேடினாங்க. என்னோடய சைஸ் வந்து என்னெல்லாம் அவங்களால கொடுக்க முடியுமோ அவ்வளோ சூப்பரான சர்வீஸ் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எனக்கு ஒரு 2-3 செட் எடுத்தேன். நான் பிரேமுக்கு 2 எடுத்தேன். ஸோ நிறையவே இங்கே வந்து நாங்கள் ஜாக்கெட்ஸ் எடுத்தோம். இதுக்குன்னு இல்லை, இதுக்கப்புறம் போகிற நிறைய வின்டர் ட்ரிப்ஸ்க்குமே இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த மாதிரி கடைலாம் வரதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எவ்வளோ பார்கெயின் பண்ணாலுமே அதுக்கு வந்து கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த அமௌண்ட்டு தான் ஃபிக்ஸ்டு அப்படின்லாம் கிடையவே கிடையாது நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ நல்லா பார்கெயின் பண்ணி நிறைய டிசைன்ஸ் நம்ம ட்ரையல் பார்த்து வாங்கலாம். இவங்களோட கடையே உள்ளே நிறைய இருக்குங்க. இவங்க அண்ணா கடை, மாமா கடை, அந்த மாதிரி அவங்களே கூப்பிட்டு போவாங்க. வேறு கடைக்கு உங்களை அனுப்பவே மாட்டாங்க. இங்கே இல்லையா, நான் நெக்ஸ்ட் கடைக்கு கூப்பிட்டு போகிறேன், அங்கே சைஸ் இருக்கும் அங்கே சைஸ் இருக்கும்ன்ட்டு. ஸோ தட் எனக்கு எல்லாமே நான் சைஸ்லாம் பார்த்து எனக்கு 2-3 பிடிச்சிருந்தது, எடுத்துட்டேன். ஃப்ரெஞ்ச் கோட்லாம் சூப்பராகவே இருந்தது. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் சைஸ் ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ ஒல்லியாக இருக்கவங்க எக்ஸல்லாம் போனீங்கன்னா தாறுமாறாக வேட்டையாடலாம். அதேமாதிரி பிரேமுக்குமே இந்த மாதிரி பியூரான லெதர் கோட்லாம் இருந்துச்சுங்க. 500-800க்குலாம் சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி லெதர்லாம் இருந்துச்சு. அதனால் சீரியஸாக நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த ட்ரிப்பு ஃபுல்லாக நான் இங்கே எடுத்த 500 கோட் தான் எடுத்தேன். நான் டெக்கல்டானில் 4000க்கு ஒரு கோட் எடுத்திருந்தேன் இதுக்கு முன்னாடி ஜாக்கெட்டு. அது வந்து எனக்கு சத்தியமாக குளிர் தாங்கலை ஃபஸ்ட்டு டேவே. பட் ஆனால் இங்கே 500ன்னு எடுத்த அந்த லெதர் வந்து டூ மச், செம்ம சாட்டிஸ்ஃபைடாக, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதோட குவாலிட்டி குவான்டிட்டி ரொம்ப குளிர், கையெல்லாம் வரைச்சிக்கிச்சு. 5:30 மணி தான் ஆகுது, தாங்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி எப்படி வாழ்கிறாங்கன்னே தெரியல. வெறும் ஷால்லாம் போத்திட்டு கூட இருக்கிறாங்க. நம்மளால முடியல. நான் வந்து சரி மோமோ சாப்பிடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். பார்ப்போம். பிரேம் வந்து புதுசாக வாங்கின கோட்டை போட்டு சீன் போட்டிருக்காரு. நீங்கள் நார்த் இந்தியா வந்திருக்கோம், ஸோ அதனால் மோமோஸ், இந்த பாவ் பஜ்ஜி ஐட்டம்ஸ், இந்த நார்த் இந்தியன் சாட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஐம் ராங். அப்படி கிடையாது. மணாலி காஷ்மீரில் ஃபுட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பட் நான் தேடினால இந்த மார்க்கெட்டில் இந்த ஒரு கடையில் மட்டும் 10 மோமோஸ் வந்து 100 rupees கொடுத்தாங்க. எக்ஸாக்ட்லி நம்ம ஊரில் கிடைக்கிற ப்ரைஸே கொடுத்தாங்க. அது எப்படி கொடுத்தாங்க தெரியல. நான் பார்த்த வரைக்கும் 6 பீஸ் 100 ரூபான்னு தான் நான் பார்த்தேன். பட் இங்கே வாங்கின வெஜ்ஜு தான் கொடுத்தாங்க. சிக்கன்லாம் இங்கே வந்து கிடைக்காது, அவ்வளோ கிடைக்காது. ஆக்சுவலி வெஜ்ஜே வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் இல்லாமல் இவங்க ஊர் லோக்கல் ஸ்நாக்ஸ் வந்து ஒன்று பார்த்தேன். அது வந்து ஒரு வேக வச்ச முட்டையில் வந்து எக் யாக்கெலாம் எடுத்துகிட்டு ஒயிட் யாக்கில் ஒரு ரெட் கலர் சாஸு ஊறுக்காய் மாதிரி தடவி பெப்பர் சால்ட்லாம் போட்டு சாப்பிட்றாங்க. அது அவங்க ஊர் லோக்கல் ஸ்நாக்ஸ் போல். ஸோ அதுவுமே நான் ரொம்ப வியந்தப்போ அதுவுமே விற்றுட்ருக்காங்க 80 rupees சொல்லி. ஒரு முட்டையை வந்து 2-3 முட்டையை வந்து வேக வச்சு 80 rupeesனு விற்கிறாங்க. அதுவுமே வாங்கி சாப்பிட்றாங்க நிறைய பேர். ஸோ இந்த மாதிரி ஊருக்கெலாம் போகிறீங்கன்னு வைங்களேன் கப்புள்ஸாக, யூ ஹாவ் டு மேக் சம் பர்சனல் ஸ்பேஸ் டைம். அதுக்கு தான் நம்ம வந்து வெளியே போகிறது, ஹனிமூன் அது எல்லாமே போகிறது வந்து நமக்குள்ளே ஒரு பாண்ட் க்ரியேட் ஆகிறதுக்கு தான். ஸோ நானும் பிரேமை வந்து சின்ன பசங்களாம் மார்க்கெட்டில் நடக்கிற மாதிரி கை கோத்துட்டு ரொம்ப கடைங்க. நான் வந்து ரொம்ப பெரிய ஷாப்பஹாலிக். பிரேம் வந்து அவ்வளோ இல்லை. பட் இருந்தாலும் எல்லா கடைக்கும் போய் எல்லாமே சேஜ் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். நல்ல ஜாலியாக இருந்தது அந்த ஈவினிங் வந்து. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. எனக்கு வந்து இந்தமாதிரி ஈவினிங் ஷாப்பிங், அதுவும் லோக்கலான ஸ்ட்ரீட்ஸ்லாம் எனக்கு ஷாப்பிங் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். போகிற வழியில் இந்த ஒரு கடையும் பார்த்தேன். இங்கே வந்து நிறைய யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம், ஆன்டிக் பீசஸ்லாம் நிறைய பார்த்தேன். நிறைய ஆன்டிக் ஜுவல்லரி, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் மேக்னெட் எல்லாமே 50 rupees 30 rupeesக்குலாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. நம்ம ஊருக்கு இந்தமாதிரி 3D ஃப்ரிட்ஜ் மேக்னெட்லாம் 30 rupeesக்கு கிடைக்காது. அவங்க நிறைய வச்சுருந்தாங்க. அழகாக இருந்தது. ஃப்ரிட்ஜில் நம்ம வாங்கிட்டு போய் ஒட்டலாம், ரொம்ப டெக்கரேட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ், இந்த பெல்லு, இந்த மியூசிக் தெரப்பிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய பெல்லு, சவுண்ட் தெரப்பீஸ், இந்த மாதிரி பீசஸ் இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய ஆன்டிக் கிளாக்ஸ், ஜுவல்லரி எல்லாமே ஆன்டிக்கில் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. பட்ஜெட்டும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஆக்சுவலி ஒரு ஈவில் ஐ போட்ட சில ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கினேன். இதெல்லாம் வந்து வாஸ்துக்கு வைக்கிற டாட்டாஸு. அண்ட் இந்த கிளாக் வந்து பாருங்கள், தித்திக்கதை படத்தில் வந்து ஜீவா வச்சுருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு கிளாக் சவுண்ட்லாம் வந்து இருந்துச்சு. இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. கம்மி ரேட்டில் ஒரு 200-150 ரேஞ்சில் இதெல்லாம் நம்ம வாங்கிடலாம். ரொம்ப குளிர். இந்த பையன் வர கேட்காம எல்லா கடைக்கும் போய் உயிர் எடுக்கிறான். அவங்க கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது. மால் ரோட்லேயே இந்தமாதிரி சின்ன சின்ன காம்ப்ளெக்ஸ் மாதிரியும் கட்டி நிறைய கடை, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் சைடு காம்ப்ளெக்ஸுமே இருந்துச்சு. இதுக்குள்ளேயுமே நிறைய ஆன்டிக் ப்ராடக்ட். பட் வெளியே வாங்குறத விட கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது. வெளியே நான் ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து 30 rupees வாங்கினேன். இங்கே 70 rupees 60 rupees அந்த மாதிரி சொல்கிறாங்க.
நான் பார்த்ததுல இந்த மிரர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அந்த கால ராணிலாம் யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக ஆன்டிக்கில் ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டி சூப்பராக இருந்துச்சு. பட் ப்ரைஸ் தான் வந்து 1200 என்னமோ சொன்னாங்க. நான் வாங்கலை. பிரேமுக்கு வந்து இந்த யானை பொம்மைலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எதை பார்த்தாலும் ரொம்ப எக்ஸைட் ஆகிற அளவுக்கு இருந்தது. ஆக்சுவலி எல்லாமே ஒரு ஆன்டிக் லுக், ஒரு வின்டேஜ் ஃபீலில். இந்த குட்டி குட்டி பீர் பாட்டில் எல்லாமே வந்து ஓப்பனர். ஸோ இதெல்லாமே நல்ல யூனிக்காகவே இருந்தது. வடக்கன்ஸ்க்கு இவ்வளோ மொழியான்ற அளவுக்கு நிறைய விஷயம் நல்லா இருந்தது. சவுண்ட் தெரப்பிலாம் நான் ஒன்று வாங்கினேன் பிரேமுக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய ஹோம் டெக்கர்ஸ் ஐட்டமோ இல்லை வெல்கம் போர்ட்ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நீங்கள் வாங்கலாம். அவ்வளோ அழகழகாக இருந்தது. இந்த ஈவிலே வந்து திருஷ்டி பொம்மை மாட்டுவோம்ல, அதுவே எவ்வளோ க்ரியேட்டிவாக எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்துருந்தாங்க. அண்ட் அகெயின் சொன்ன மாதிரி தான் இந்த மிரர் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. நான் அந்த கடையிலே ரொம்ப நேரம் சுற்றி இருந்தேன். அந்த திருஷ்டிக்கு மாட்டுற ஈவில் ஐஸு எல்லாமே ஒரு க்ரியேட்டிவாக இருந்ததுங்க. நம்ம ஊரில் இந்தமாதிரி நான் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு மினியேச்சர் டாய்ஸு இது எல்லாமே இருந்தது. பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஒரிஜினல் ருத்தாட்சம்லாம் வச்சுருக்காங்க. 1 முகம், 2 முகம், 6 முகம், கிட்டத்தட்ட 11 முகம் வரைக்கும் லைனாக அப்படியே அழகாக வச்சுருக்காங்க. ஸோ மணாலியில் வந்து இந்தமாதிரி லோக்கலாகவே ஸ்ட்ரீட் நிறைய இடத்துல வந்து கேஷ்யூ, பாதாம் எல்லாமே வந்து பியூராக நேச்சுரலாக ஆனால் கம்மி ப்ரைஸில் வச்சுருப்பாங்க. ஆயில்டு பாதாம், ஆயில்டு இல்லாத பாதாம் அதெல்லாமே நீங்கள் டெஸ்டிங் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம். மால் ரோடுன்றது ஒரு தெருவோ 2 தெருலாம் இல்லைங்க. அது வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த அனுமான் வால் மாதிரி நீங்கள் ஒரு தெருலேருந்து இன்னொரு தெருன்னு போயிட்டே இருப்பீங்க. ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுதுன்னே உங்களுக்கு தெரியாது. எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க. வடகன்ஸாக எல்லா கடையிலையும் சேம் ஓவராலாக இந்த 200 ருபீஸ்க்கு ஸ்வெட்டர்ஸ் இது எல்லாமே கிடைக்கும். ரொம்ப கம்மி ப்ரைஸு. அண்ட் பியர்ஸ், ஃப்ரூட் பியர்ஸ், வைன்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப சீப்பாகவே கிடைக்குது. நேச்சுரலாகவே கிடைக்குது. அங்கே இருக்க ஃப்ரூட்ஸ் வச்சு அவங்களே வந்து ரெடி பண்ணுறாங்க. அதெல்லாம் பாருங்கள், ரொம்ப முடியல, கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால பாதாம் மில்க் சூடாக குடிக்கலான்ட்டு வந்தேன். பிரேம் நல்லா ஃபாரினர் மாதிரி உட்காந்து இருக்கான். எப்படி அது கப்பு டைட்டாக பிடிக்கும் போட்டே உள்ளே போகுது. சூடாக குங்குமப்பூ பாதாம்லாம் போட்டு கொதிக்க வச்சு கொடுத்துருக்காங்க. ஆமாம் இருக்குது. கையை வைக்கும் போது அப்பான்னு இருக்கு. சுத்தமாக தாங்கவே முடியல. நார்மல் பால் மாதிரி தான் இருக்குது. காஷ்மீர், மணாலி எல்லாமே வந்து ஃபுட்டு எக்ஸ்பென்சிவ் தான். நம்ம ஜென்ரலாக மிச்சத்துக்கு செலவு பண்ணுறத விட ஃபுட்டுக்கு வந்து அதிகமாகவே செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ப்ரிப்பேர்டாக வரணும். ஏன்னா வந்து மோமோஸ் கேட்டால் 6 மோமோஸ் 100 ரூபா. ஜஸ்ட் பானிபூரியே வந்து நம்ம ஊர்லேயே 20 ருபீஸ்க்குலாம் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து 40, 50 அந்த மாதிரி தான். இந்த பாதாம் மில்க் எல்லாமே நம்ம வீட்டை 30 ருபீஸ் கிடைக்கும். இங்கே 80 ருபீஸ், 70 ருபீஸ் அந்த மாதிரி. அதுக்கெல்லாம் தயாராகி வாங்க. மற்றபடி க்ளோத்திங்ஸ்லாம் கொஞ்சம் இதெல்லாமே கம்மியாக கிடைக்கும் நம்ம ஊரை விட. ஃபுட்டு வந்து எப்படி இருக்கு? ரூமுக்கு வந்தாச்சு. மால் ரோடெலாம் சுற்றி பார்த்துட்டோம். இப்போ மணி வந்து ஒரு 7:30. ரூமுக்கு வந்தாச்சு. ஹீட்ரு போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் வார்ம் ஆகிட்டு நான் கையெல்லாம் விரைச்சிக்கிச்சு. நான் க்ளவுஸ் போடாமல் வந்தேன் இல்லையா. ஸோ டிவி எதாவது வருதா கொஞ்சம் டிவி பார்த்துட்டு இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஏதாவது இருக்கா நடந்து போகலான்னு சொல்லியிருக்கான் பிரேம. பார்ப்போம். கையெல்லாம் விரைச்சிக்கிது. கொஞ்ச நேரம் ஹீட்ரு நான் ஆன் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஹீட்டர். நம்ம உயிரை காக்கிற ஒரு மிஷின் வச்சுக்கோங்க. இது இல்லைன்னா கண்டிப்பாக இருக்கவே முடியாது. இது வந்து ஒரு நாளைக்கு வந்து 800 என்னமோ ரெண்ட்டு. நம்ம ரூமில் வந்து இன்க்ளூட் ஆகாது. நமக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். பட் நம்ம பார்கெயின் பண்ணி கம்மியாக ஒரு 400 என்னமோ தான் வாங்கினோம். இப்போ வந்து டிவி இருக்குது இல்லையா, நான் டிவியில் தமிழ் சேனல் 1-2 தாங்க இருக்கும். அந்த எஸ்எஸ் மியூசிக் அந்த மாதிரி ரொம்ப பழைய சேனல்ஸ் தான் கிடைக்குது. மணி வந்து 9:30 ஆகுது. செம்ம குளிர். வெளியே சுற்றுற வரைக்கும் தெரியல. ஆனால் உள்ள செம்ம குளிர். இது ஓடி வேஸ்ட்டாகவே போயிடுச்சு. அது எவ்வளோ சூடு கொடுத்தாலும் பத்தவே இல்லை. அப்படியே விரைச்சிக்குது. டின்னர் சாப்பிட்டு வந்துட்டு என்னென்னு பார்ப்போம். எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க ரிசப்ஷனில் டின்னர் ரெடின்ட்டு. சரி சூடாக கொஞ்சம் சாப்பிட்டு
அப்படி சொல்கிறேன். இதுதான் டைனிங் ஏரியா. நல்ல காம்பேக்டாக கம்ஃபர்ட்டாக இருக்கு. மினிமலான மெனு பஃபெட்டில் வச்சுருக்காங்க. அப்படி பார்ப்போம். ஸோ மினிமமான அமௌண்ட் ஒரு பஃபெட் மாதிரி நீட்டாக க்ளீனாக கொடுக்குறாங்க. இன்னைக்கு மெனு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா புல்கா சப்பாத்தி, சம் சாலட்ஸ், அப்புறம் ரைஸ், டால் மக்னி கொடுத்துருக்காங்க, பட்டர் டால் மக்னி, அண்ட் தென் கேரட், பீன்ஸு, பன்னீர், ப்ரோக்கோலி இதெல்லாம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஹாட் வாட்டர் பிடிச்சிட்டு வந்து வச்சு 5 minutesல கோல்டு வாட்டர் ஆகிடுது. ஓகே, நல்லா தான் இருக்கும், அவ்வளோ மோசமாக இல்லை. இவங்க ஊர் கேரட் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். நல்லா ஸ்வீட்டாக இருக்குது, ஃப்ரூட் மாதிரி கேரட்டு. மெயினான விஷயம் என்னன்னா அன்லிமிட்டட் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எல்லாமே பஃபெட்டில் அன்லிமிட்டடில் கொடுக்குறாங்க. சில இடத்துலலாம் வந்து பவுலில் போட்டு ரூமில் வச்சுருவாங்க. அது மட்டும்தான் நமக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், எக்ஸ்ட்ரானா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து அன்லிமிட்டடில் கொடுக்குறாங்க. நமக்கு ஃபுல்லாக வரைக்கும் சாப்பிடலாம். திருப்பி போய் ரூமில் படுத்துட்டு திருப்பி ஒரு 11 o'clock மேலே பசிச்சா திருப்பி வந்து போட்டு சாப்பிடலாம். ஏன்னா எனக்கு மிட் நைட்டில் பசிக்கும். மணி 10 5 degree செல்சியஸில் இருக்கும். சுத்தமாக முடியல. இங்கே சாப்பிட்றதெல்லாம் கூட மேட்ரு இல்லைங்க. சாப்பிட்டு நீங்கள் அந்த தண்ணியில் கை கழுவுனீங்கன்னு வைங்க, சொர்க்கமே வந்துடும். டாப் டு பாட்டம் உறைஞ்சிரும். கை உறையும் போது அந்த வலியை நான் எப்படி சொல்ல. முடிஞ்ச வரைக்கும் ஸ்பூனில் சாப்பிட்ருங்க. 2 days once குளிக்க, இல்லைன்னா ஹாட் வாட்டர் வருது, பட் குளிச்சுட்டு நீங்கள் ரூமுக்குள்ளே வந்தீங்கன்னா கஷ்டப்படுவீங்க. சரி, ஒரு வாக் போகலாம் அப்படின்ட்டு மேலே போயிருக்கான். கையுறை, காலுறை இது எல்லாமே எடுத்துகிட்டு வர போயிருக்கான். என்னடா இவ்வளோ வந்து ஃபேஸ்க்கு தலை, கை, கால், கழுத்து எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கேன்னு நினைக்காதீங்க. அந்த அளவுக்கு வந்து 11 o'clock மேலே நைட் வந்து மைனஸில் போகுது மணாலியில். இத்தனைக்கும் நாங்கள் நவம்பர் தான் போனோம். அதுக்கே நீங்கள் இன்னும் ஜனவரி, ஃபெப்ரவரியில் போனீங்கன்னா ரொம்ப இன்னும் கோல்டு அதிகமாக இருக்கும். அப்படியே 2 பேரும் ஃபுல் க்ளோஸ்டு, தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல் க்ளோஸ் பண்ணி 2 பேரும் அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு வாக் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அந்த வைபு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நார்த் இந்தியா 2 பேரும் தாண்டி, அதுவும் லவ் பண்ணும் போது எங்கேயுமே போக முடியாது. காலையில் எப்போனா மீட் பண்ணலாம், இல்லை ஈவினிங் எப்போனா ஒரு 1 hour 2 hour அப்படி மீட் பண்ணுறத தாண்டி இப்போ வந்து இவ்வளோ தூரம் தனியாக 2 பேர் ட்ராவல் பண்ணி வந்து ஸ்டே பண்ணி ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட். ஆக்சுவலி மேனிஃபெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 5 வருஷம் லவ் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இதெல்லாமே நாங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணது ஒன்றா வெளியே போகணும். அது எல்லாமே இப்போ நிறைய பேர் போகிறாங்க, பட் ஒரு 5 வருஷம் முன்னாடி எங்கள் அம்மாலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ 2 பேர் ஜாலியாக சுற்றுறது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப 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 ஸ்பெஷல், ஒரு ப்ளஷிங் மூமெண்ட். ஸோ அதனால் அந்த எல்லா மூமெண்ட்டையுமே நான் ரொம்ப ப்ளஷ் பண்ணிகிட்டு இருந்தேன்.
2 பேருமே எக்கச்சக்க வீடியோ, எக்கச்சக்க ஃபோட்டோஸ். நான் வந்து என்னோடய ட்ரைபாட், கேமரா எல்லாமே கொண்டு போயிட்டேன். ஏன்னா எனக்கு எப்போவுமே வந்து மொமெண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம போனோம் வந்தோன்றதுக்கு வந்து ஞாபகமாக இருக்கிறதே அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் தான். அது இப்போ இல்லை, நமக்கு 60 வயசு ஆனாலும் இது நம்ம பார்க்கும்போது ஸ்டில் அந்த டேக்கு நம்ம போயிட்டு வருவோம். அதனால தான் நான் இவ்வளோ ஃபோட்டோ, இவ்வளோ வீடியோ கலெக்ட் பண்ணுறது. 2 பேரும் சேர்ந்து மெமரி க்ரியேட் பண்ணுறதுன்றது ரொம்ப 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 ஸ்பெஷல். ஸோ அப்புறம் பனியெல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சின்னு சொல்லி போதும், நம்ம சுற்றினது போதும், ஆட்டை போடுறது போதும், இன்னும் 3 நாள் இருக்குது பார்க்கலான்னு சொல்லி பிரேம தரத்தரன்னு ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு நைட்டு வந்து பசிக்கும்ட்டு. எனக்கு எதுவுமே பசிச்சு கொஞ்ச நேரத்துக்கு என்ன கால் பண்ணி காஃபி வேணுமா, ஹாட் வாட்டர் வேணுமா, இப்போ எனக்கு பசிக்குதுன்னு நான் ஜஸ்ட்டு கேட்டேன் ஏதாவது கிடைக்குமா. எனக்கு உடனே ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தீங்களா, பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன், கொஞ்சம் கூட நான் விளாட்டேன். ஸோ நீங்கள் வந்தாலுமே எக்ஸ்ட்ரா சார்ஜ் கேட்டாலும் பரவாயில்ல, ஹீட்ரு வாங்கிக்கோங்க. ஹீட்ரு இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து இங்கேயே ஹார்வெஸ்ட் பண்ணுறது போல் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஆப்பிள் டாப்நாட், செம்ம கிறிஸ்பி, செம்ம ஸ்வீட்டு. நானே இன்னைக்கு 4 ஆப்பிள் மரத்துலேருந்து படுத்து சாப்பிட்டேன். முடியல பிரேம், வீட்டுக்கு போகலாம் பிரேம். இவ்வளோ டேப்லெட் போட்டாலும் என்னால் ஃபீவரிஷாக இருக்குது. இது எல்லாமே மைக்ரேனோடது, என்னோடய தலைவலி மாத்திரை. நாளைக்கு ஃபீவர் அடித்தா அதுக்கு தனியாக மாத்திரை வாங்கணும். ஸோ இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எங்கெல்லாம் போகணும் எல்லாமே பார்க்கலாம். இங்கேருந்து எப்படி டெல்லி, ஆக்ரா போய் தாஜ்மஹால் பார்த்தோம் எல்லாமே நம்ம வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடி கீழே டேக் பண்ணுறேன்.